டிஜிட்டல் கைது மோசடியில் சைபர் கிரிமினல்கள் யாராவது ஒருவருக்கு போன் செய்து தாங்கள் ஏதோ ஒரு குற்றத்தில் சிக்கியிருப்பதாக பயமுறுத்துகிறார்கள். காவல்துறை போல் சிபிஐ போல் தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டு பணம் கேட்கிறார்கள். மோசடி நபரின் செயலால் பயந்து போய் பணம் சிலர் கொடுக்கிறார்கள். இந்த ஆண்டில் தொடக்கத்தில் 46% சைபர் கிரைம் வழக்குகள் பதிவாகியுள்ளன என்பது ஒரு அறிக்கை கூறுகிறது. இந்த வழக்குகளில் பெரும்பாலானவை மியான்மர், கம்போடியா, லாவோஸ் போன்ற நாடுகளுடன் தொடர்புள்ள நபர்களால் மோசடி நபர்களால் செய்யப்பட்டுள்ளது என்று குறிப்பிடத்தக்கது. இந்திய மக்களை குறிவைத்து தாக்குகிறார்கள். 2024 ஆண்டில் முதல் 3 மாதங்களில் சுமார் 7 லட்சம் பேர் சைபர் கிரைம் குறித்து புகார் அளித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இணையதளத்தில் காணப்படும் மற்ற எண்ணிக்கை 2021 ஆண்டில் இந்த எண்ணிக்கை 4.5 லட்சம். 2022 ஆண்டில் இந்த எண்ணிக்கை 9.66 லட்சம். 2023 இந்த எண்ணிக்கை 15.5 லட்சம் என்பது குறிப்பிடத்தக்கது. டிஜிட்டல் கைது மோசடியில் மோசடி செய்பவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் ஏமாற்றி சட்ட அமலாக்க அதிகாரிகளைப் போல், சிபிஐ போல், போதை தடுப்பு அதிகாரிகளைப் போல் ஆள் மாறாட்டம் செய்கிறார்கள். டிஜிட்டல் கைது என்ற போர்வையில் தனிநபர்கள் மற்றும் வணிகர்களுக்கு பல பண மோசடியில் கோடிக்கணக்கான ரூபாயில் செய்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. டிஜிட்டல் கைது வழக்கில் மோசடி செய்பவர்கள் பாதிக்கப்பட்டவர்களை ஏமாற்ற சட்ட அமலாக்க அதிகாரிகளைப் போன்று ஆள் மாறாட்டம் செய்கிறார்கள். இந்திய கணினி அவசர நிலை பங்களிப்பு குழு சிஇஆர்டி இன் டிஜிட்டல் கைது மோசடி உட்பட இந்த மோசடி செய்பவர்கள் ஆன்லைன் மோசடிகளுக்கு மேற்கொள்ளும் மோசடியில் டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம் இது ஒரு ஆன்லைன் மோசடி. இந்த மோசடி செய்பவர்கள் பாதிக்கப்பட்டவர்களை பயமுறுத்துகிறார்கள். அவர்களுடைய பயத்தையும் பதட்டத்தையும் வைத்துக்கொண்டு அவர்களிடந்து பணம் பறிக்கும் நடவடிக்கைகள் இறங்குகிறார்கள். இந்த மோசடி செய்பவர்கள் பாதிக்கப்பட்டவர்களை பயமுறுத்தி சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்துகிறார்கள். அவர்கள் பின்னர் பணத்தை கட்டி பணம் செலுத்தும்படி அவர்களை அதன் மூலம் தப்பிக்க வைப்பதாகவும் அழுத்தத்துக்கு உள்ளாக்கிறார்கள். இது போதைப்பொருள் தடுப்பு சட்டத்தில் வருகிறது, சிபிஐயின் கீழ் வருகிறது, அமலாக்கத்துறையின் கீழ் வருகிறது என்று பயங்காட்டுவார்கள். டிஜிட்டல் கைது ஊழல் வழக்கில் குற்றவாளிகள் சிபிஐ முகவர் போலும், வருமான வரி அதிகாரிகள் போலவும் அல்லது சுங்க முகவர் போலவும் சட்ட அமலாக்க அதிகாரிகள் போல் தங்களை காட்டிக்கொண்டு பாதிக்கப்பட்டவர்களுடன் தொலைபேசி அமைப்புகள் மூலம் தொடர்பு உண்டாகிறார்கள். பின்பு பாதிக்கப்பட்டவர்கள் வாட்ஸ்அப் மற்றும் ஸ்கைப் போன்ற தளங்கள் மூலம் வீடியோக்கு தொடர்பு கொண்டு எங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள், நாங்கள் உங்களை 24 நேரமும் கவனிக்க வேண்டும், நீங்கள் டிஜிட்டல் கைது செய்யப்படுகிறார்கள் என்று கூறி ஏமாற்றுகிறார்கள். மோசடி செய்பவர்கள் நிதி முறைகேடு, வரி ஏய்ப்பு மற்றும் பிற சட்ட மீறல்கள் போன்ற பல்வேறு காரணங்களை காட்டி டிஜிட்டல் கை வாரண்டு என கூறி பாதிக்கப்பட்டவர்களை அச்சுறுத்துகிறார்கள். இந்த மோசடி செய்பவர்கள் அந்த அழைப்பை முறையானது என்று பாதிக்கப்பட்டவர்களை மேலும் நம்ப வைப்பதற்கு தங்கள் இருப்பிடத்தை காவல் நிலையம் போல் வாட்ஸ்அப்பிலும் ஸ்கைப் போன்ற வீடியோ கால்களையும் காண்பித்து அரசு சீருடை, முத்திரை, கோப்புகளுடன் கூறி தங்கள் பெயரை அளிக்க வேண்டுமென்றால் விசாரணைக்கு நாங்கள் உதவுகிறோம், ஆனால் அதற்கு நீங்கள் திரும்ப பெறக்கூடிய பாதுகாப்பு தொகையாக வைப்பு தொகையை செய்யுங்கள், இதற்கு எஸ்க்ரோ கணக்கு என்ற பெயர் என்று கூறி அவர்கள் வங்கி கணக்கில் உள்ள யூபிஐ ஐடிகளுக்கு பெரிய தொகையை மாற்றும்படி தனிநபர்களை அவர்களுடைய பதட்டத்தையும் பயத்தையும் வைத்து கட்டாயப்படுத்துகிறார்கள். அது காப்பு தொகைதான் எனவும் விசாரணையில் அவர்களுக்கு சார்பாக முடித்துவிட்டு அந்த பணத்தை திருப்பி தந்திடும், தங்களை சிறிது கவனித்தால் போதும் என்று ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிறார்கள். பாதிக்கப்பட்டவர்கள் இணங்கி பணம் செலுத்தியவுடன் மோசடிவர் தங்கள் இணைப்பை துண்டித்து விட்டு மறைந்து விடுவார்கள். அதன்பின் அவர்களை தொடர்பு கொள்ள இயலாது, அவர்களுடைய ஐடியும் மாற்றப்பட்டுவிடும். இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் நிதி இழப்பு மற்றும் திருட்டு போன்றவற்றை எதிர்கொள்கிறார்கள். டிஜிட்டல் கைது மோசடிக்கு ஆளாமல் பாதுகாத்துக்கொள்ள மிக முக்கியமான வழி நாம் விழிப்புடன் இருப்பதுதான். இது போன்ற குற்றங்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் நாம் எப்போதும் விழிப்புடன் இருக்க வேண்டும். டிஜிட்டல் கைது மோசடிகளில் இருந்து உங்களை காப்பாற்ற நீங்கள் குற்றம் செய்யாமல் சட்டவிரோதமாக ஏதும் நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் இருந்தவரானால் நீங்கள் சிக்கலில் இருப்பதாக உங்களை கூறும் போலி அதிகாரிகளின் அழைப்புகளை கண்டுகொள்ளாதீர்கள். அந்த அழைப்பை ஏற்று தேவையற்ற பதட்டம், பயம் கொள்ள வேண்டாம். உண்மையான சட்ட அமலாக்க முகவர், அதிகாரிகள் போன்றவர்கள் ஒருபோதும் பணம் மற்றும் வங்கி விவரங்களை கேட்க மாட்டார்கள் என்பதை நினைவில் கொள்வது அவசியம். உங்களுக்கு பய உணர்வை உருவாக்கி பதட்டமாக தப்பிக்கும் நடவடிக்கை உண்டாக்கதான் அவர்கள் இந்த அழுத்தங்களை தந்திர நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள். அதற்கு நீங்கள் அடிபணிந்து விட வேண்டாம். அழைப்பில் உங்களுக்கு சந்தேகம் வந்தால் அவர்கள் குறிப்பிடும் நிறுவனத்தை நேரடியாக தொடர்பு கொண்டு அவர்களை பற்றி விசாரிக்கவும். அமைதியாக இருங்கள், வீண் பதட்டம் வேண்டாம், பீதி வேண்டாம். தனிப்பட்ட தகவல்களை பகிர்வதை கண்டிப்பாக தவிர்க்கவும். தொலைபேசி அல்லது வீடியோ அழைப்புகள்
குறிப்பாக தெரியாத எண்களுக்கு முக்கியமான தகவல் மற்றும் நிதி விவரங்களை ஒருபோதும் வெளியிட வேண்டாம். அரசு நிறுவனங்கள் அதிகாரப்பூர்வமான தகவல் பரிமாற்றத்திற்கு வாட்ஸ்அப் நம்பரையோ ஸ்கைப் போன்ற தளங்களையோ பயன்படுத்தி வீடியோ காலில் வருவதில்லை என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் மோசடி செய்யப்படுவதாக நினைத்தால் உள்ளூர் காவல்துறை அல்லது சைபர் கிரைம் அதிகாரிகளிடம் குற்றத்தை பற்றி புகார் அளிங்கள். விழிப்புடனும் தைரியமாகவும் இருங்கள். இதுதான் முக்கியம் என்று CERT ஆலோசனை கூறுகிறது. இதுபோன்ற டிஜிட்டல் கைது மோசடியால் பாதிக்கப்பட்டு பணத்தை இழந்தால் நீங்கள் உடனடியாக வங்கியில் புகார் அளித்து உங்கள் கணக்கை முடக்கிவிடுங்கள். தேசிய சைபர் கிரைம் அறிக்கையிடல் போர்ட்டலில் cybercrime.government.in புகாரில் பதிவு செய்து போர்ட்டலில் புகாரை பதிவு செய்யவும். உங்களிடம் உள்ள ஆதாரங்களை, அதாவது ஆதார் கார்டு, வங்கி கணக்கு போன்றவர்களை தயாராக வைத்திருங்கள். ஆனால் உங்கள் மோசடி அழைப்பில் அதை பகிராதீர்கள். அவர்கள் உங்களை அழைத்த அழைப்பு எண்கள், விவரங்கள், பரிவர்த்தனை விவரங்களை முடிந்த அளவுக்கு பதிவு செய்து வையுங்கள். தேவைப்பட்டால் வழக்குரைஞர் உதவியை நாடுங்கள்.